ஐயோ ப்ளூ ஃபிலிம் நடிகைக்கு நமக்கும் தொடர்பு இருக்குன்னு பரப்பி விடுறாங்களேன்னு ட்ரம்ப் கவலையே பண்ணேன். உண்மைதான், என்ன இருக்கு இப்போ ஃப்ரெண்டாக இருந்தால் என்ன இப்போ ஆமான்னு ஒத்துக்கிட்டா. ஆமாம் என்ன பண்ணுவேன், போடா போய் பண்ணுங்கடா. அப்போ எலான் மஸ்க் டோட்டல் பிஸ்னஸே இந்த 2 வருஷமாக கொஞ்சம் டவுன், 1 வருஷமாக டவுனில் போயிட்டு இருக்கும்போது ட்ரம்ப்போட சேர்ந்ததுனால டோட்டல் எல்லாம் நாசம், குலநாசம்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ எலான் மஸ்க் கொஞ்ச நாளில் கண்டுபிடிச்சிடாப்புல, நம்மளை வச்சு நீ கேம் ஆடுறியா, 3 மாதம் தான் அந்த பொறுப்பு கொடுக்குறாங்க சீரியஸ். இல்லை, முதல் ட்வீட்டே ஏமாற்றப்பட்டேன் அப்படின்னு போடுறாரு. இப்போ நேற்றைக்கு எல்லாம் பேசும்போது ரொம்ப கொந்தளிச்சு பேசியிருக்காரு. ஆனால் இது வந்து இந்த மேட்ரு கிடையாது, உள்ள வேற ஏதோ நடந்திருக்குன்னு. இவன் உள்ளே தூக்கு போட்டு செத்து போயிட்டான். இவனை கொன்னா அதுவே ஒரு மர்மம் தான். அவன் எப்படி மாமாக்காரன் எப்படி தூக்கு போட்டுச்சான், அவன் எந்த கேவலத்துக்கு இறங்கி தொழில் பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்ல தூக்கு போட்டும் சில கட்டல்ல இருந்து குதிச்சு இறந்துட்டாரு. கட்டல்ல இருந்து இங்க இருந்து குதிச்சா அது ஒரு இறக்க முடியும், அது இவங்களே போட்டு தள்ளிப்பாங்க. அதான் டாப்ல இருக்கிறவங்க பூரா இது ஒரு செக் வைப்பாங்க. எல்லாமே ஸ்டீவ் ஜாப்ஸ் பேர், ஸ்டீவ் ஜாப்ஸ் பேர் இருக்கான்னு தெரியல, ஹாக்கின்ஸ் பேர் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஹிலாரி கிளின்டன் பேரெல்லாம் அதுல இருக்கு அப்படின்னு எல்லாரும் பேரையும் சேர்த்து விட்டுருவாங்கம்மா. ஹிலாரி கிளின்டன்லாம் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரா இருந்தது. இந்த மசோதா தவிர்க்கப்பட வேண்டும், அருவருக்கத்தக்க மசோதான்னு இவர் ட்வீட் போட்டா அவர் பதில் ட்வீட் போடுறாரு. ட்ரம்ப் அவர்கள் சொல்றாரு, இது வரைக்கும் எனக்கு நண்பராக தான் இருந்தார் எலான் மஸ்க், இனிமே அது தொடருமான்னு பார்ப்போம் அப்படின்றாரு. இனி இந்த உறவு என்னென்ன நடக்க போகுதோ அப்படின்னு. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Green Park Coaching Center. All India first rank. 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஃபர்ஸ்ட் லைன் ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர் உமாபதி கிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நம்ம இதுக்கு முன்னாடி பேசின ட்ரம்ப் கண்டென்ட்லேயே நான் கேட்டிருந்தேன், ஏன் அப்படின்னா அந்த டிஓஜி அமைப்புல இருந்து விலகி இருக்காரு, இவங்க நட்பு தொடருமா அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டிருந்தேன். அதெல்லாம் தொடருமா, அதெல்லாம் சண்டையெல்லாம் போட மாட்டாங்க, நட்புல என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா நம்ம பேசி வாய் மூடல, அதுக்குள்ள இவ்வளோ அந்த அளவுக்கு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்களே 2 பேரும். இது நட்புல வந்த பிரச்சனை இல்லை, நட்புல பிரச்சனை வராது. ஆனா உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அதை வெளியே சொல்ல மாட்டாங்க. உள்ளுக்குள்ள ஏதோ உள்குத்து ட்ரம்ப் பண்ணியிருக்காப்புல. ஸோ இதில் ஏன்னா பணம் போகிறத பற்றி எலான் மஸ்க்லாம் பெருசாக கவலைப்பட மாட்டாங்க. எலான் மஸ்க் பெரிய நம்பர் 1 பணக்கார ஃபேமிலியிலேருந்து, யூத ஃபேமிலியிலேருந்து, அதுலேருந்து வந்த ஆள் கிடையாது. ட்ரம்ப் எலான் மஸ்க் கீழே இருந்து வந்தவர். வீட்டுக்கே போக மாட்டாப்புல, கம்பெனிலே ஓரத்தில் படுத்துக்குவாப்புல. அந்த மாதிரியான ஒரு யதார்த்தமான மனிதன் தான் எலான் மஸ்க். அதே நேரத்தில் ட்ரம்ப் பிஸ்னஸ் மேன். எலான் மஸ்க்கு பிஸ்னஸ் மேனு, வேர்ல்டு நம்பர் 1 பணக்காரனாக இருந்தாலும் அவரோட மைண்டு பிஸ்னஸ் மைண்டு கிடையாது. கண்டுபிடிப்புகள் ஒரு நோக்கத்தை நோக்கி போகும்போது அது விலை போகுது. ட்ரம்ப் எதை எதெல்லாம் விற்கலாம், இப்போ இந்த டேபிளில் இருக்குன்னு அந்த பாட்டில் இருக்குது, அன்னைக்கு 50 ரூபாய்க்கு வாங்கினேன், திடீர்னு நீங்கள் பாட்டில் நல்லா இருக்கே சார், 100 ரூபா கொடுங்க எடுத்துக்கங்க. ஒன்று நீங்களும் சரி நல்ல பாட்டிலாக இருக்குது 100 ரூபாய்க்கு தராருன்னு வாங்கிடுவீங்களே. இதுதான் ட்ரம்ப். எலான் மஸ்க் கண்டுபிடிப்பாள், ஒரு இதை கண்டுபிடிச்சி டேபிளில் வைப்பாப்புல. இப்போ நல்லா இருக்கே சார்னா நம்ம பண்ணது தாங்க, வேணுமா எடுத்துக்கங்க அப்படின்னு கொடுத்துருவாப்புல. நீங்கள் பார்த்து இந்த பாட்டில் எப்படியும் 1000 ரூபா வரும் போலையே, சரி நம்ம ஒரு 1000 ரூபானாலும் அவர் கொடுப்போம்னு சொல்லி 10 ரூபா பாட்டிலுக்கு 1000 ரூபா கொடுத்துட்டு போய். இதுதான் எலான் மஸ்க். ரெண்டையும் புரிஞ்சுக்கணும் பிஸ்னஸில். இப்படி இருக்கும்போது என்ன அப்படின்னா, இப்போ எலான் மஸ்க் என்ன பண்ணுறாப்புல அப்படின்னா, போன முறை ட்ரம்ப் இருக்கும்போது எலான் மஸ்க்கு அந்த எக்ஸ் தளத்தை வாங்குறாப்புல, ட்விட்டரை வாங்கிட்டு அதுலேருந்து இவரை கழட்டி விடுறாப்புல. யாரை? ட்ரம்ப்பை கழட்டி விட்டு ட்ரம்ப்பை ஒழிச்சு கட்டும்போது ட்ரம்ப் ட்விட்டர் மாதிரியே ஒன்று ஆரம்பித்தா அது போனி ஆகவே இல்லை. இப்போ சரவணா ஸ்டோர்காரன்ட்ட சண்டை போட்டு ஜாக்கெட் போட்டு கடைக்கான ஒரு பெரிய கடை ஆரம்பிச்சானா ஓடிடுமா? அப்போ ஓடாது. அதுக்கு தகுந்த ஓட்டம் வரும். அவன் இப்போ 1 லட்சம் பேர் மாதத்துக்கு வாங்குறான் அப்படின்னா, உதாரணத்துக்கு இவன்ட்ட 1000 பேர் வந்தாலே போயிடுச்சு. இப்படி போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கூட்டு கலவாணித்தனத்தில் 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. அதுக்கு காரணம் வேறு வேறு காரணங்களுக்கு. என்னென்னா, அமெரிக்காவை டாமினேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய யூத பணக்காரர்கள் இருக்காங்கல்ல, இவங்களோட டாமினேஷனை ஒழிக்கணுன்றது தான் ட்ரம்ப்போட இது உள்ளுக்குள்ளே
இவருக்கு அது அவரோட ஆதிக்கத்தை குறைக்கணும் அப்படின்றது. அப்போ அதனால என்ன பண்ணுறான்னா, திருட்டு தீய சக்திகளாக இருக்கக்கூடிய சில யூத பணக்காரர்கள் இருக்காங்க. யாருன்னா இவன் சொல்லுவாங்க, யார் பில் கேட்ஸ் மாதிரி ஆட்கள் எல்லாம் ஒழிச்சு கட்டிவிட்டாப்புல. அதுக்கு வந்து காய் நகர்த்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட ஆள் தான் எலான் மஸ்க். அப்போ எலான் மஸ்கை உள்ள களத்தில் இறங்கி எலான் மஸ்க்கு நல்ல அறிவு இருக்குன்றதுனால இந்த நிர்வாகத்தை சரி பண்ணுறதுக்கான வேலையும் எலான் மஸ்கிட்ட கொடுக்க, அது அந்த நிர்வாகத்தை சரியாக சீர்திருத்தும் போது என்ன ஆகுதுன்னா, பல பேர் பாதிக்கப்படுவாங்கல்ல. நாம தான் தின்னுட்டு ஒரு ஆஃபீஸில் வந்து 20 பேர் இருந்தால் போதும், 60 பேர் இருக்கான் அப்படிங்கும்போது 40 பேரை வேலையை விட்டு திறக்கும் போது 40 பேர் நமக்கு எதிரி ஆயிடுறான்ல. எதிரியான எதிர்ப்பாக செயல்படும் போது எலான் மஸ்க் கம்பெனி காலி ஆகிடும். புரியுதா உங்களுக்கு? காலியாகுது, லாபம் குறைஞ்சது. அதே நேரத்தில் பிஒய்டின்ற சைனா கம்பெனி பீக்கில் வருது. அவன் இப்போ ஆட்டோமேட்டிக் கார் எப்படின்னு கண்டுபிடிச்சானா, அவன் ஆட்டோமேட்டிக்காக பார்க்கிங் பண்ணுற மாதிரி காரை கண்டுபிடிச்சான். இது ஆட்டோமேட்டிக்காக இது மாதிரி இப்போ நகர மாதிரி காரை கண்டுபிடிச்சா, அவன் பேசுகிற மாதிரி காரை கண்டுபிடிக்கிறான். பார்த்தா அதை விட பாதி விலையில். அப்போ எலான் மஸ்க் டோட்டல் பிஸ்னஸே இந்த 2 வருஷமாக கொஞ்சம் டவுன், 1 வருஷமாக டவுனில் போயிட்டு இருக்கும்போது ட்ரம்ப்போட சேர்ந்ததுனால டோட்டல் எல்லாம் நாசம், குலநாசம்ன்ற மாதிரி ஆகிப்போகுது. இவனோட கம்பெனிக்கெல்லாம் தீ வைக்கிறது, டெஸ்லா காருக்கு தான் தீ வைக்கிறதெல்லாம் பண்ணி விட்டாங்க. ஆனால் இதில் வந்து என்னென்னா, எலான் மஸ்க்கு நஷ்டம், ட்ரம்ப்புக்கு லாபம் அப்படின்ற மாதிரி. அப்போ எலான் மஸ்க்கு கொஞ்ச நாளில் கண்டுபிடிச்சிடாப்புல, நம்மளை வச்சு நீ கேம் ஆடுறியா? 3 மாதம் தான் அந்த பொறுப்பு கொடுக்குறாங்க, சீர்திருத்த பொறுப்பு. இல்லை, முதல் ட்வீட்டே ஏமாற்றப்பட்டேன் அப்படின்னு போடுறாரு. இப்போ நேற்றைக்கு எல்லாம் பேசும்போது ரொம்ப கொந்தளிச்சு பேசியிருக்காரு. அந்த ரொம்ப அருவருக்கத்தக்க இந்த மசோதா, அந்த மசோதாவையே வந்து அந்த வரி விதிப்பு மசோதாவை, அந்த மசோதா தோற்கடிக்கப்பட வேண்டும் அப்படின்லாம் பேசியிருக்காரு. அந்த குடியரசுக் கட்சி நபர்களே அந்த மசோதா படிக்க விடாமலே இது வந்து கொண்டு வந்திருக்காரு ட்ரம்ப் அவர்கள் அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் வச்சிருக்காரு. என் உதவி இல்லைன்னா அவர் தோத்துருப்பாரு. அது உண்மை அளவுக்கு ஒரு ட்ரம்ப்பை உயிரோடே விடக்கூடாதுன்னு சொல்லி பல சதி வேலைகள் நடந்த போதிலும் எல்லாமே அவர் கூட இருந்ததெல்லாம் முன்னாள் சிஏஏ அதிகாரிகள், பெரிய பெரிய பதவியில் இருந்த உளவு பிரிவு சர்வதேச அளவில் பெரிய ஆட்கள்லாம் அவரை பேக்கப் பண்ணாங்க. அது போக பணக்காரர் அப்படின்னா எலான் மஸ்க் தான் பேக்கப் பண்ணார். ஆனால் எலான் மஸ்க்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்தது ட்ரம்ப் தான். ட்ரம்ப்னால எலான் மஸ்க் வீணாக போயிட்டாருன்னு சொல்ல முடியாது. எலான் மஸ்க் இவ்வளோ தூரத்துக்கு ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு காரணம் ட்ரம்ப் தான். ட்ரம்ப் ஒரு முக்கிய காரணம். ட்ரம்ப் ஜெயிச்சதுக்கு எலான் மஸ்க் ஒரு காரணம். இதில் வந்து இப்போ வைஸ் வெர்ஸா தான், இதில் வந்து மாற்று கருத்து இல்லை. இருந்த போதிலும் இந்த ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு எலான் மஸ்க்கு பெரிய இழப்பு வருது. அந்த இழப்பு வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக சில பேர் திமுக மாதிரி அமைதியாக போயிடுவாங்க, அதிமுக மாதிரி அமைதியாக, இது சில பேர் அமைதியாக போயிடுவாங்க. சில பேர் அதிமுக மாதிரி பாமக மாதிரி உண்மையை புறம் சொல்லிவிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இது நடந்திருக்கு. இன்னும் பல உண்மைகளை சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து இந்த மேட்ரு கிடையாது, உள்ளே வேறு ஏதோ நடந்திருக்குன்னு. இதில் இன்னொரு காரணம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லைனா சிஏஏவோட வேலையாக இருக்கணும். ஏற்கனவே ட்ரம்ப்பை ஒழிச்சு கட்டணும்னு பல முயற்சிகள் பண்ணி போன தேர்தலில் ஒழிச்சு கட்டினாங்க. அதற்கப்புறம் மீண்டும் ட்ரம்ப் எந்திரிச்சு வரும்போது ட்ரம்ப்பை சுட்டு கொல்வதற்கு 3 முறை முயற்சி பண்ணாங்க. இதெல்லாம் சிஏஏக்கு தெரியாமல் நடக்காது. சின்ன பையன், ஒரு 16 வயசு பையன் துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டான்லாம் சொன்னாங்க. அது எப்படி? அப்போ வந்து அதுதான் நான் கேட்டேன், பாட் மார்காயிஸ்ட்டை நான் பேட்டி எடுக்கும்போது, அவரோட பிஏட்ட எடுக்கும்போது, எப்படிங்க அமெரிக்கா வந்து சூப்பர் பவர்னு சொல்கிறீங்க? அப்போ ஒரு 16 வயசு பையன் ஒரு முன்னாள் ஜனாதிபதியை சுட்டு கொள்ளானா அப்போ நீ சூப்பர் பவர் இல்லை, டுபாக்கூர்னு தானே அர்த்தம். இல்லைனா நீங்களே திட்டம் போட்டு இதை செய்கிறீங்கன்னு அர்த்தம். அப்படின்றதுக்கு அது வந்து நல்ல கேள்வி நீங்கள் கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு அது சரியான பதில் அவர் சொல்ல. ஸோ அந்த மாதிரியான சூழலும் இப்போ இருக்குது. சிஏஏ பிளான் பண்ணி கூட எப்படி, இப்போ உதாரணத்துக்கு சொன்னோம்னா, அதிமுக எப்படி கட்டுப்பாடுக்கு போயிருக்கு, இல்லைனா உள்ளத்துக்கு வச்சுருவேன்றாங்களா, அந்த மாதிரி எலான் மஸ்கை மிரட்டி நீ ட்ரம்ப்புக்கு எதிராக செயல்படலைன்னா அவனை காலி பண்ணிடுவோன்னு சொல்லி அவரோட ஏதாவது ஒரு மைனஸ் பாயிண்ட்டை பிடிச்சி தூக்கியிருக்கலாம். அப்படியும் இருக்கலாம். இல்லை ட்ரம்ப் ஏற்கனவே ஒரு டுபாக்கூர் வேலையெல்லாம் பண்ணுவாப்புல. அதாவது ட்ரம்ப் வந்து இன்றைக்கி உலகத்திற்கு தேவையான ஒரு தலைவன், அது வேறு விஷயம். அமெரிக்காவுக்கு தேவையான ஒரு தலைவன், அது வேறு விஷயம். இருந்தாலும் வேறு சில விஷயங்களில் ட்ரம்ப் சில சில்மிச வேலைகள்லாம் செய்வது வழக்கம். அது அவ்வளோ சாதாரணமான அவங்க செய்ய மாட்டப்ப இப்படி இருக்குது. அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து இப்போ ஸ்டாமி டேனியல்ஸ்னு ஒரு ஆபாச நடிகை, நிர்வாண நடிகை, தேர்தல் நேரத்தில் அது ஒரு அது தொடர்பு வச்சு அதுக்கு 10 கோடி கொடுத்தாரு, 100 கோடி கொடுத்தாருன்னா அது அக்கௌண்ட்டில் மாட்டி அந்த கேஸை உடச்சி விட்டாப்புல. இப்படி பல்வேறு ட்ரம்ப் வந்து சாதாரண ஆள் கிடையாது. இப்போ ட்ரம்ப் வந்து எலான் மஸ்க் அவருடைய கனவு திட்டமான அந்த ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம் திட்டம், அதுக்கு ஒரு முட்டுக்கட்டை போட்டிருக்காரு அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. ஆனால் இன்னொரு சேனலில் சொல்கிறாங்க, எலான் மஸ்க் அவர்களே வந்து நாசாவில் நாசா கொடுத்துருக்கிற அந்த டிராகன் விண்கலத்தை திரும்ப பெற
சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வருது. இதுல எது உண்மை? இல்லை யார் உண்மையில யாருக்கு இது முட்டுக்கட்டை? வந்து நடிக்கிறாங்களா உண்மையிலேயே சண்டை போடுறாங்களான்ற ஒரு கேள்வி எழுது. இதுக்கிடையில பெண்கள் விவகாரம் வந்து அமெரிக்காவில் வந்து ஒரே துருப்பு சீட்டு வந்து பெண்கள் விவகாரம் தான். அதுக்காக தான் பெண்களை அவங்க மதிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு செக் வச்சுருவாங்க, எதையாவது ஒன்றை வச்சு ஒருத்தனை காலி பண்ணணும்ல. ஒன்று பணத்தை வச்சு, சூதாட்டத்தை வச்சு, குடியை வச்சு. குடியை பற்றிலாம் அங்கே எவனும் கவலைப்பட மாட்டாங்க. ஒரு குடிக்கிறார் இந்த தலைவர், ஒரு வந்து சிகரெட் குடிக்கிறாரு, கஞ்சா குடிக்கிறாருன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் பெண்கள் விவகாரத்தை வச்சு கேம் ஆடி முடிக்கணுன்றது சிஏ வந்து பல காலமாக செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு பிரசிடென்ட் முடிக்கலைன்னா அவன் பேச்சை கேட்கல அப்படின்னா ஏதாவது ஒன்றில் இழுத்து காலி பண்ணிடுவாங்க. முன்னாடி ஆதாரத்தை திரட்டி வச்சுப்பாங்க எல்லாருக்குமே. ட்ரம்ப்பை பற்றியும் ட்ரம்ப்கிட்ட மட்டும் தான் பண்ண முடியாது. அதை ஜோ பைடனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஏதாவது ஒரு இதை ரெடி பண்ணி வச்சுக்குவாங்க. அவங்களுக்கு அடங்கலைன்னா போட்டு விட்டு அதை ஒழிச்சு கட்டிடுவாங்க பெருசாக்கி. அந்த மாதிரி பல முயற்சி பண்ணுறாங்க. இப்பயும் அந்த மாதிரி தான் ஒரு முயற்சி பண்ணுறாங்க இல்லைன்னு தோணுது. ஏன்னா எலான் மஸ்க்கு சம்மந்தம் இல்லாமல் வேறு மேட்டரை பேசுகிற எலான் மஸ்க்கு இல்ல அது பேசிக்கிட்டு இருக்கும்போதே வந்து அவர் வெற்றிக்கு காரணமே நான் தான், நான் எல்லாம் தோற்றுப்பாரு, ட்ரம்ப் ஒரு நன்றி கெட்டவர் அப்படின்னு சொல்ற அடுத்த வரியிலே இந்த சிறார் பாலியல் குற்றவாளியான அந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அவரோட ட்ரம்ப்புக்கு வந்து அந்த ஆவண படத்துல ட்ரம்ப் பெயரும் இருக்கு ஆவணங்கள்ல, அதனாலதான் அதை வெளியிட தடை போடுறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. இது மிகப்பெரிய ஜெஃப்ரின்றவன் வந்து ஒரு மாமாக்காரன், அதனால பிம்புன்னுவாங்க. அந்த மாதிரி அவன் சர்வதேச மாமாக்காரன் அவன். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் எல்லா நாட்டிலையும் நம்ம தமிழ்நாடு முதற்கொண்டு இந்தியா முதற்கொண்டு உலகம் பூரா இந்த மாதிரி பிம்புகள் எல்லா தலைவர்களை சுற்றி இருப்பான். தலைவன் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் இவங்க உள்ளே நுழைய முடியாது. இல்லைன்னா முதல்ல பெண்கள் வந்து அழகழகான பெண்கள், இளம் வயது பெண்களை வந்து கொடுத்து அந்த ஆட்சியே கைப்பற்றுறது. உள்ளுக்குள்ளே எல்லா பவர் சென்டர் அப்படின்னாலே இதுதான் பவர் சென்டராக பல ஆட்சியில் இருந்து. இந்த மாதிரி இது வந்து உலகம் பூரா இருக்குது. ஒவ்வொன்றும் இருக்குது. பணம், சில பேர் பணம் கொடுத்து இது பண்ணுவான். சில பேர் வந்து பணத்தை கொண்டு போய் சேமித்து வச்சு அதுக்கு ஒரு ஏஜெண்டாக இருந்து அந்த தலைவனோட நெருங்கியிருப்பான். இந்த மாதிரி அமெரிக்கா முதற்கொண்டு இந்தியா முதற்கொண்டு எல்லா நாட்டிலையும் பெண்களை வைத்து ஒருத்தனை இது பண்ணி அதன் மூலமாக காரியம் சாதிக்கிறவன் தான் உலகம் பூரா இருக்கான். அந்த வகையில் தான் இந்த இவன் நீங்கள் சொல்கிற ஜெஃப்ரி, இவன் வந்து உள்ளே தூக்கு போட்டு செத்து போயிட்டான். இவனை கொன்னா அதுவே ஒரு மர்மம் தான். அவன் எப்படி மாமாக்காரன் எப்படி தூக்கு போட்டு சார்? அவன் எந்த கேவலத்துக்கு இறங்கி தொழில் பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்ல தூக்கு போட்டும் சில கட்டல்ல இருந்து குதிச்சு இறந்துட்டாரு. கட்டல்ல இருந்து இங்க இருந்து குதிச்சா ஒரு இறக்க முடியும். அது இவங்களே போட்டு தள்ளிருப்பாங்க. ஏன்னா அவனோட லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் ஜனாதிபதி 170 பேர் வந்து அந்த எல்லாமே மல்டி மில்லியனர் உலகத்துல. ஆமா, முன்னாள் அமெரிக்க பிரதமர்கள்ல இருந்து பிரிட்டன் இளவரசர்ல இருந்து. அது வந்து என்னன்னா ஒரு இது வந்து எப்படின்னா இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். எப்படின்னா ஒரு தனி தீவு, கரீபியன் தீவுல கரீபியன் தீவுல ஒரு இடம். அதுல வந்து எந்த ஃப்ளைட் லேண்ட் ஆகுது, எந்த ஹெலிகாப்டர் லேண்ட் ஆகுதுன்னு எவனுக்குமே தெரியாது. பில்கேட்ஸ்லாம் இதுல பயங்கரமான வீக் அப்படின்னு. பில்கேட்ஸ் போன்றவர்கள் உலகத்தின் நம்பர் 1 பணக்காரன், டாப் 10 பணக்காரன், டாப் 10ல் அதிபராக இருக்கவன், இவங்க எல்லாமே இளம் பெண்களோடு உறவு வைத்துக் கொள்வதில் இவனுக்கு 70 வயசு 80 வயசு ஆகும். 15 வயசு 14 வயசு பெண்கள் இருக்காங்களே, இதோட உறவு வைத்துக் கொள்வதற்கு அதுக்கு உள்ள ஒரு பிம்பு தான் இவன் யார் ஜெஃப்ரின்றவன். இது வந்து என்னன்னா இதை வந்து அழகாக வந்து இதை சட்டத்தில் வந்து இவர்கள் நினைச்சாலும் வச்சுக்கலாம். ஏன்னா அந்த காலத்தில் 14 வயசு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க பொம்பளை பிள்ளைங்கள. 14 வயசு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது தான். இதை தடுத்து இதெல்லாம் வரக்கூடாதுன்னு ஒரு சட்டம் ஆக்கிட்டு இதை நீ செஞ்சேன்னா உனக்கு செக் வைப்போன்றது தான் ஒரு உள்குத்து வேலை. புரியுதா உங்களுக்கு? இந்த உள்குத்து வேலையை வந்து ஏற்கனவே அமெரிக்காவில் செஞ்சு இப்போ அமெரிக்காவில் செஞ்சால் சட்டப்படி குற்றம். கரிபியன் தீவில் செஞ்சால் அதை வழக்க ஆக்கவே முடியாது. இப்போ கஞ்சா குடிக்கிறது சென்னையில் தமிழ்நாட்டில் குற்றம். புரியுதா உங்களுக்கு? நான் ஏதாவது ஒரு தீவில் போய் குடிச்சேன்னா உங்களுக்கு என்ன இருக்கு? தமிழ்நாட்டுக்காரன் இந்த எப்ஸ்டீனை மட்டும் எப்படி சார் 2 முறை அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டாங்க? இல்லை, அவனை வேற ஒரு வழக்கில் அமெரிக்காலே வந்து வேற ஒருத்தருக்கு பொம்பளைங்க சப்ளை பண்ண வழக்கில் அவனை பிடிச்சி உள்ள போடுறாங்க. அது நிரூபணமாயி. கரீபியன் வழக்கில் அவன் மேலே வழக்கே போட முடியாது. ட்ரம்ப்பையும் பிடிக்க முடியாது. ட்ரம்ப்புக்கு உடன்பாடு இருந்தாலும் பில்கேட்ஸ் பேர் அதில் இருக்கு. பழைய முன்னாள் ஜனாதிபதிகள் பேர் 5 பேர் இருக்கு. ஸோ இப்படி இருக்க வந்து அதாவது பில் கிளின்டன் அவர்களுடைய வீடியோஸே வந்து நானுமே பார்த்தேன் சமூக வலைதளத்துல. அதுதான் வந்து இருக்கு. அது உண்மையா என்னன்னு இல்ல, வீடியோக்கள், ஆடியோக்கள், போட்டோஸ் எல்லாமே அந்த ஆவணப்படத்துல இருக்கு. அத வெளியிட விடாம தான் இவர் தடை போடுறாரு. ஏன்னா இவர் பேர் இருக்கு அப்படின்னு. அது வெளியிட முடியாமலமா இதெல்லாம் வந்து திட்டம் போட்டு ஒருத்தனை கவுத்துறதுக்கு எவன் வந்து அதிகாரத்துல இருக்கானோ
எவன் எல்லா விஷயத்துலையும் நல்லவனாக இருக்கானா அவனை கொண்டு இந்த மாதிரி விஷயத்தில் கோர்த்து விட்றாங்க. பில் கிளின்டன் வந்து அது அதிபராக இருக்கும்போது ஒரு சண்டை உலகத்தில் நடக்கலை, மனித படுகொலைகள் நடக்கலை, போர் நடக்கலை, அரபு நாடுகளில் எந்த பஞ்சாயத்து நடக்கலை, ஜாலியாக இருந்தார். அவர் தனிப்பட்ட முறையில் எக்கெடுக்கிட்டு போனால் நமக்கு என்ன, ஆனால் இந்த உலகம் அமைதியாக இருந்தது. அதே இது நீங்கள் பைடனும் புஷ்ஷும் இருக்கும்போது அவங்க ஜாலியாக இருக்க மாட்டாங்க, ஆனால் பல லட்சம் பேரை கொண்டு குவிச்சிருப்பாங்க. இதுதான் வந்து அந்த உளவு அமைப்புகளுக்கு தேவை. சண்டை போடணும், பிடிக்கணும், அடிக்கணும், காசு சம்பாதிக்கணும், இதுதான். அப்படி இல்லை நம்ம பொழப்பை கெடுக்கிறான் அப்படின்னா பொம்பளைங்களை வச்சு ஒன்று சிக்க வச்சுருவாங்க. சிக்க வச்சு ஏற்கனவே இந்த ஸ்டாமி டானியல்ஸ் மாதிரி ஆள், அதுக்கப்புறம் மோனிகா லிவென்ஸ்கின்னு ஒன்று இருந்துச்சு 25 வயசில், அதை கொண்டு போய் பிஏவா வேலைக்கு சேர்த்து விடுவாங்க. கூடயே இருக்கும், பயங்கரமான ஃபிகராக இருக்கும். சரி என்னைக்காவது வந்து இது பண்ணும்போது அதை எவிடன்ஸை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். சிஏ என்னைக்கு சொல்கிறான்னா அன்றைக்கி ரிலீஸ் பண்ணிடுவோம். 20 வருஷம் கழிச்சு என்னோட 1980 உறவு வச்சுருந்தாரு, அதுக்கான ஆவணங்கள் இருக்குன்னு சொல்லி எதையாவது ஒன்று போட்டு இது பண்ணுறாங்க. இல்லை இப்போ இந்த லிஸ்ட்ல கூட 170 பேர் பக்கம் இருக்காங்க. அதில் மைக்கேல் ஜாக்சன்லேருந்து அறிவியலாளர் அதுதான் டாப்ல இருக்கிறவனுக்கு இது ஒரு செக் வைப்பாங்கம்மா. எல்லாமே ஸ்டீவ் ஜாப்ஸ் பேர், ஸ்டீவ் ஜாப்ஸ் பேர் இருக்கான்னு தெரியல, ஹாக்கின்ஸ் பேர் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இப்போ ஹிலாரி கிளின்டன் பேரெல்லாம் அதில் இருக்கு அப்படின்னு எல்லாரும் பேரையும் சேர்த்து விட்டுருவாங்கம்மா. ஹிலாரி கிளின்டன்லாம் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டராக இருந்தது, அதனால பல ஆயிரம் கோடி லாஸ் ஆகும். அப்போ என்னன்னா அதையும் தூக்கி போட இளம் பசங்களோட உறவு வச்சிருந்துச்சுன்றாங்க. யார் போய் கேட்பா? போட்டு செக் வச்சு மானத்தை கெடுத்து பதவிக்கு வர விடாமல் மக்கள் ஓட்டு போடாமல் ஒதுக்கி தள்ளிடுவாங்க. இது எல்லாமே சதி வேலை தான், எல்லாமே திருட்டு வேலை தான். அந்த கரிபியன் தீவு இருக்கிறது, கரிபியன் தீவுக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது. ஏகப்பட்ட எல்லா இடத்துலையும் எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? ஸோ வந்து ஒருத்தருக்கு செக் வைக்கிறேன்னா இந்த மாதிரி விஷயத்தை வச்சு மக்கள் மத்தியில், ஹியூமன் கேட்டல்ஸ் மத்தியில் பேரை கெடுத்து விட்டுட்டு இவங்களை காலி பண்ணிவிட்டு வேற ஒருத்தனை ஜனாதிபதியாக வேற ஒருத்தனை கொண்டு வந்துடுவாங்க. இதுக்கு இப்போ எலான் மஸ்கோட மேட்ரு ஏதோ ஒன்று மாட்டி எலான் மஸ்கை மிரட்டி நீ இப்படி சொல்லுன்னு சொல்ல வைக்கிறாங்களோன்ற மாதிரி தான் தோணுது. ட்ரம்ப்புக்கு எதிராக பேச வைக்கிறாங்க. ஏன்னா ட்ரம்ப்னால அமெரிக்காவில் சும்மா தூங்கிட்டு இருந்தாங்க இல்லை, இவங்க பூராமே ஆப்பு. தீய சக்திகள் பூரா அழிக்கப்பட்டு விடும்போது, தீய சக்திகள் பாதிக்கப்படும் போது அந்த தீய சக்திகள்லாம் சேர்ந்து இந்த வேலையை செய்தோம் அப்படின்ற ஒரு சந்தேகமும் இருக்கு. விவேக் ராமசாமி ஒரு காமெடியன்மா. இல்ல அவர் கூட இடையில வந்து இந்த இந்த இத வந்து வெளியிடணும்னு சொல்லி அவர் ரொம்ப உறுதியா இருந்தார். அவெல்லாம் கைக்கூலிமா, அவெல்லாம் வந்து உளவு பிரிவோட கைக்கூலி. ஏன் மக்கள் ஓட்டு போடல? அவெல்லாம் அனாமத்து, யாரும் மதிக்கவே மாட்டாங்க விவேக் ராமசாமி எல்லாம். புரியுதா அவனுக்கு? ஒரு டுபாக்கூர். அந்த மாதிரி டுபாக்கூர்களையும் உள்ள பூத்தி ஜெயிக்க வைக்கணும்னு பார்ப்பாங்க. ஜெயிக்க வைக்க முடியலன்னா அவனை வச்சு ஜெயிச்சவனை குற்றம் சாட்டுவாங்க. ஸோ இது எல்லாமே விவேக் ராமசாமி மாதிரி ஒரு டுபாக்கூர் இந்த உலகத்திலேயே நீங்கள் பார்க்க முடியாது. அதே மாதிரி ஏற்கனவே அங்கே அப்பத்தா இருந்துச்சுல்ல, துணை ஜனாதிபதியா மயிலாப்பூர் அப்பத்தா, அதெல்லாம் ஆக சூற மொக்க. அதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பின்னாடி இருக்க அறிவுஜீவிகள் அந்த நாட்டை வந்து வழி நடத்தி பல லட்சம் கோடியை கொள்ளையடிப்பாங்க. நினைச்சவன்லாம் கொள்ளுவாங்க, நினைச்சவன்லாம் கீழே தள்ளி விடுவாங்க. அதுக்கு ஒத்துழைக்கிற மாதிரி ஆள்லாம் நல்லவங்கன்னுவாங்க. ஆக சூற மொக்கையா இருக்கும். ஐயோ பெண் ஜனாதிபதி அப்படி இப்படின்னு புகழ்வாங்க. மித்தவன்லாம் இவங்க எவனை புகழ்றானோ பெரியார் சொல்ற மாதிரி தான். ஹிந்துவில் என்ன யாருக்கு சாதகமாக ஆர்டிக்கல் எழுதுறானா அதுக்கு எதிராக தான் நீ எழுதணும். அவன் யாரையோ எதையோ ஆதரிக்கிறான் அப்படின்னா அது நமக்கு தீயதுன்னு அர்த்தம். அவன் எதோ எதிர்க்கிறான்னா உடனே நீ அதை செய்ய அப்படின்னு. புரியுதா? விடுதலையில் எழுது. இந்து தலையங்கத்தை பாரு, அவன் யாரையா பாராட்டினான்னா அவனை கழுவி ஊற்று, எவனையா கழுவி ஊற்றுறான்னா அவனை பாராட்டு. இதுதான் நம்ம தலையங்கம், விடுதலையோட தலையங்கம். அந்த மாதிரி உளவு பிரிவு இந்த மாதிரி எதெல்லாம் கிளப்பி விட்டு இந்த மாதிரி இது இருக்குது, இந்த கரிபியன் தீவு இருக்குது, இதில் சின்ன பிள்ளைங்களை வச்சு இது பண்ணுறான் அதை பண்ணுறான்னு சொல்கிறானோ அப்போ அவன் பிளாக்மெயில் பண்ணுறான்னு அர்த்தம். இல்லை திடீர்னு நல்லா தானே இருந்துச்சு, திடீர்னு ஏன் இந்த இப்போ கடத்தல்காரன் இருக்கான், திடீர்னு தானமா கடத்திட்டு போவான். பிள்ளை பிடிக்கிறவன் என்ன பண்ணுவான்? இல்லை இந்த எலன் மஸ்க் நல்லா தான் பிள்ளை ஸ்கூலுக்கு போயிட்டு தான் வந்துட்டு இருந்துச்சு, திடீர்னு இன்னைக்கு சாயந்தரத்துக்கு கடத்திட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? இல்லை திடீர்னு அவங்க நல்லா தான் இருந்தாங்க, இந்த ரிலேஷன்ஷிப் அதுதான் டக்குன்னு கடத்திடும் போது. தர்மயுத்தம் படம் பார்த்தீங்களா, ரஜினிகாந்த் படம், பழைய படம் பாருங்கம்மா. கேடிவில எல்லாம் மத்தியான நேரத்தில் தூக்கத்தை விட்டுட்டு சில விஷயத்தை தெரிஞ்சுக்க. அதில் வந்து ஸ்ரீதேவி கதாநாயகியாக இருப்பான், ஸ்ரீதேவி அப்பா சயின்டிஸ்டாக இருப்பான். அவளை அந்த ஆளை கடத்திட்டு போயிடுவாங்க கண்ணை திருடி விற்கிறதுக்காக. டாக்டர் எப்படா வந்து ஹீரோயினோட அப்பா போய் வில்லனாவோட சேர்ந்துருக்கான்னா அவன் மகளை கொண்டுருவேன்னு மிரட்டி கூட்டி போய் வச்சுருப்பாங்க. கடைசியில் கிளைமேக்ஸில் தெரியும் ரஜினி போய் காப்பாற்றுவார். அந்த மாதிரி எலான் மஸ்க் நல்லா தான் திடீர்னு இப்படி ஆகிட்டாருங்க போது அவர் யாரை கடத்தி வச்சுருக்காங்களோ என்ன பண்ணாங்களோ, ட்ரம்ப்புக்கு எதிராக என்ன செய்ய சொன்னாங்களோ அது ட்ரம்ப்புக்கு தெரிஞ்சு
ம். தட்டி விட்டதுனால உளறாப்லையா என்னன்னு தெரியல. ட்ரம்ப் அவர்களும் பதிலடி கொடுத்திருக்காருல்ல. இந்த மசோதா வந்து தவிர்க்கப்பட வேண்டும், அருவருக்கத்தக்க மசோதான்னு இவரு ட்வீட் போட்டா, அவர் பதில் ட்வீட் போடுறாரு. ட்ரம்ப் அவர்களுக்கு இந்த மசோதா பத்தி எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்றாரு. இவர் வந்து உடனே சொல்றாரு, இந்த மசோதா பத்தி என்கிட்ட காட்டவே இல்ல. நான் படிச்சு கூட பார்க்கல. என்கிட்ட மட்டும் இல்ல, குடியரசுக் கட்சி உறுப்பினர்கள் யாருக்குமே படிப்பதற்கு கூட நேரம் குடுக்கல. அப்படின்னு அவர் ஒரு கருத்த போடுறாரு. ட்ரம்ப் அவர்கள் சொல்றாரு, இதுவரைக்கும் எனக்கு நண்பரா தான் இருந்தார் எலன் மஸ்க். இனிமே அது தொடருமான்னு பார்ப்போம் அப்படின்றாரு. இனி இந்த உறவு என்னென்ன நடக்க போகுதோ அப்படின்னு ஒரு அச்சம் இருக்குல்ல. அச்சப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. எலான் மஸ்கை ஒழிச்சு கட்டிடுவேன்னு இருப்பாங்க. நீ உலக பணக்காரனாக இருக்க முடியாது, அவனை சரிச்சிருவேன்னு சொல்லி ஒரு கும்பல் இருக்குது அமெரிக்காவில், மிகப்பெரிய கொடூர கும்பல். அதுதான் உலகத்தை ஆட்டி படைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு கும்பல். அந்த கும்பலை மேக்ஸிமம் ஒழிச்சிட்டா கூட இன்னொரு கும்பல், புது கும்பலும் ஒன்று இருக்குது, வெள்ளை மாளிகை ஆட்படுறது. அதில் வந்து வெள்ளை மாளிகையில் ட்ரம்ப் நம்ம சொல்கிறத கேட்க மாட்டாரு அப்படின்னா ட்ரம்ப்பை சரிச்சு விட்டுறணும்னு கொல்லணும் எல்லா வகையிலையும் முயற்சி பண்ணுறாங்க. ட்ரம்ப் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் எலான் மஸ்கையும் இப்போ மிரட்டியிருப்பாங்க, நீ நம்பர் 1 பணக்காரனாக இருக்க மாட்டேன், உன்னை சரிச்சு 40வது பணக்காரன் ஆக்கி விட்டுருவோம், நீ ஸ்பேஸு மண்ணாங்கட்டி இதெல்லாம் பண்ண முடியாது, உன்னை ஆளை காலி பண்ணிடுவோம் மிரட்டியிருக்கலாம். அதுக்கு வந்து ட்ரம்ப்புக்கு எதிராக நீ செயல்படலைன்னா உன்னை காலி பண்ணிடுவோம், கம்பெனி இருக்கான்னு சொல்லியிருக்கலாம். அதனால கூட பண்ணலாம். எத்தனை காலத்துக்கு 15 வயசு பிள்ளை எப்படி பண்ணிட்டான், 14 வயசு பிள்ளை எப்படி பண்ணிட்டான்னு போய் சொல்லி மீண்டும் வந்து வருஷக்கணக்காக 40 வருஷமாக சொல்லிட்டு இருக்காங்க. இதை அப்பப்போ இவங்க யார் யாரெல்லாம் மிரட்டணும்னோமோ மக்கள் மத்தியில் எப்படி பதறிடுவாங்கல்ல. ஒரு குடும்பத்தில் இருக்கவங்க 14, அவங்க வீட்லேயும் பொம்பளை பிள்ளை இருக்கும், நம்ம வீட்டு குழந்தை இப்போ தான் 8th படிக்குது, இது வந்து இந்த மாதிரி பிள்ளைங்களே இவ்வளோ கிழவைங்க 70 வயசு 80 வயசில் இப்படி பண்ணிட்டானா போது அது பண்ணானோ இல்லையோ அவன் மேலே எதிரியாக திருப்பி விட்டு அவனை தோக்கடிக்கிறது தான் இவருடைய திட்டம். இதனால் இந்த விஷயத்தை, கரிபியன் விஷயத்தை 20 வருஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அவன் செத்தும் போயிட்டான், அந்த மாமாக்காரனை கொண்டும் போட்டாங்க, அவனை வந்து கட்டிலேருந்து விழுந்து அவனை வச்சு இன்னும் அதை வச்சு கேம் ஆடிட்டே இருப்பான். செத்தாலும் கேம் ஆடுவாங்க, இருந்தாலும் கேம் ஆடுவாங்க. அவன் உண்மையிலேயே பண்ணானா, அவன் சாதா பிம்பா, அவனை வச்சு இந்த அளவுக்கு பண்ணுறான் எல்லாரும் தெரியல. ஸோ அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது. அமெரிக்காவில் மர்மமாக இருக்கும், அதை வச்சு டாக்குமெண்ட் எடுப்பாங்க, படம் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் செத்துருவான், இன்னொருத்தனை கொண்டு வருவாங்க. அப்போ உள்ள அதிபர்கள்ட்ட எவ்வளோ இந்த 14 வயசு பிள்ளை இப்படி பண்ணாங்க, அது நான் 60 வயசு கிளவியானவனே சொல்லும், என்னை 15 வயசு இருக்கும்போது இவர் இப்படி பண்ணார் அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தீர்களா இவரெல்லாம் அதிபரா அப்படின்னு தோக்கடிச்சுப்பாங்க. ஆனால் வழக்கமாக அமெரிக்கா இல்லை, தேர்தல் நேரத்தில் ஒரு முயற்சி நடந்துச்சு, அதிபராக முடியுமா, பாலியல் குற்றச்சாட்டு அவர் மேலே இருக்கே அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். நான் இருந்தேன், சாமி டான்ஜன்ஸ் என்னோட ஃப்ரெண்டு, நிர்வாண நடிகையாக இருந்தால் என்ன இருக்கக்கூடாது, ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாதா அப்படின்னாரு. எல்லாம் வாயடிச்சு போயிட்டாங்க, எல்லாரும் பதறிடுவாங்க. ஐயோ ப்ளூ ஃபிலிம் நடிகைக்கு நமக்கும் தொடர்பு இருக்குன்னு பரப்பி விடுறாங்களேன்னு ட்ரம்ப் கவலையே பண்ணல. உண்மைதான், என்ன இருக்குது, இப்போ ஃப்ரெண்டாக இருந்தால் என்ன இப்போ. அப்போ உடனே என்ன பண்ணிட்டாரு, ஒரு தப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. என்னன்னா, அது எனக்கு ஃப்ரெண்டு, அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு 10 கோடி கொடுத்தாங்க. சரியோ, அது வந்து ஏதாவது துணிக்கடை வச்சிருந்துச்சுன்னா பெரிய துணிக்கடை ஆரம்பிக்கிறதுக்கு 10 கோடி கேட்டிருக்கலாம், இல்லை நகைக்கடை வச்சுருந்தா 10 கோடி கேட்டிருக்கலாம். அது நிர்வாண படத்தில் நடிக்கிறது, அது 10 கோடி தொழில் விருத்தி பண்ணனா அது என்ன, இதுக்கு மேலே என்ன பண்ண போகுதுன்னு கேட்டாங்க. அது என்னமோ பண்ணிட்டு போகுதுன்னு ட்ரம்ப் ஓப்பனாக சொல்லிட்டாப்புல. அதனால ட்ரம்ப் அசைக்க முடியல, ஆமான்னு ஒத்துக்கிட்டாப்பு. ஆமாம் என்ன பண்ணுவேன், போடா போய் பண்ணுங்கடான்னு. அதனால் ட்ரம்ப் அசைக்க முடியாது, உண்மைதான். இல்ல இந்த முறை இந்த ஜெஃப்ரி எஸ்டீபன் இது வந்து அவன் தான் செத்துட்டானே, அவனை தான் கட்டில் அவன் செத்துட்டான். பட் அந்த கட்டில் எவ்வளோ உயரம் தெரியுமா, இவ்வளவுதான் சார் நான் பார்த்த போட்டோ, 2 அடி கட்டில் விழுந்து செத்துட்டான். அப்படின்னா உலகம் நம்புதில்ல அதையும். இல்ல அவர் சம்பந்தப்பட்ட யாருக்கெல்லாம் இதுல தொடர்பு இருக்கோ அவங்களாம் அடுத்தடுத்த வருடமும் இறந்துருக்காங்க, ஒரு 4 பேர். அது வயசான சாதனமாக செய்வான். அதுக்கு என்ன எல்லாத்தையும் கதை கட்டி விடுவாங்க, இந்த இதுக்கும் அதுக்கு சம்மந்தம், அதுக்கு இருக்கிறதுனால தான் இவங்க இந்த இதை பேசுகிறான், இந்த இதை சொல்கிறதுனால தான் இவன் ஜனாதிபதி ஆனான், இவனை தோக்கடிக்கிறதுக்காக தான் இவன் வந்தான், இது எல்லாமே கதை கட்டி ஒரு லிங்க் பண்ணி விட்றான். இதுக்கு ஒரு கும்பல், தனி கும்பல் இருக்கு, பொய்யை பரப்பி விட்டு மக்கள்கிட்ட வந்து தவறான கருத்தை பரப்பி விடுறது. அது மாதிரி அது எல்லா ஊர்லையும். மைக்கேல் ஜாக்சன் உயிரோட இருக்கும்போதே இப்படி ஒரு விஷயம் பேசப்பட்டது இல்லை சார், இந்த மாதிரியான மைக்கேல் ஜாக்சன் சிறுவர்களுடைய ஹோமோசை இந்த மாதிரி பண்ணிட்டான், அதுக்கான எந்த இதுவுமே இல்லை. ஏன்னா மைக்கேல் ஜாக்சனை டார்கெட் போட்டாங்க, அவன் வந்து கருப்பினத்தை சேர்ந்தவன், வேர்ல்டு சூப்பர் ஸ்டாராக இருக்கான், நம்பர் 1 இருக்கான், அசைக்கவே முடியல, எவனையும் மதிக்க மாட்டான், யாரையும் நம்ம இப்போ போது இவனை ஒழிச்சு கட்டணும்னு சொல்லி நான் இப்போ சினிமாலெல்லாம் இருப்பாங்க, இந்த டேரக்டர் நம்மளை மதிக்க மாட்டான், அந்த நடிகை நம்மளை மதிக்க மாட்டான் அப்படின்னோடனே அவளை ஏதாவது கிளப்பி விட்ருவாங்க, இவன் அவனோட இருந்தா, இவனோட இருந்தா, அவன் இவனோட இருந்தான். அந்த மாதிரி தான் மைக்கேல் ஜாக்சனை சரிக்குன்னு பார்த்தேன். அவன் வழக்கு போட வேண்டியதானே, தப்பாக இருந்தால் போட்டு உள்ளே வைக்க வேண்டியதானே, அது உண்மையோ பொய்யோ, ஆனால் வந்து இந்த மாதிரி கிளப்பி விட்டு டாப்பில் இருக்கவங்கள சரிச்சு விட்டுருவாங்க. இல்ல இப்போ அதிபரா இருக்காரு, தேர்தல் நேரத்துல வந்துச்சு, இப்போ அதிபரா இருக்கும்போது மீண்டும் எலன் மஸ்க், யாராவது சாதாரண பீப்புள் பேசினா அது பெருசாகாதுன்னு சொல்லலாம், எலன் மஸ்க் அவர் பேசும்போது இது தீவிரம் எடுக்குமா மீண்டும்? அமெரிக்காவில் எதுவுமே தொடர்ந்து தீவிரம் எடுக்காது, அந்தந்த நேர அரசியலுக்கு இப்போ கிளப்பி விடுவாங்க, அடுத்த வாரம் இது அமைஞ்சிடும்.
நன்றி சார், நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Green Park Coaching Center. All India first rank. 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.